கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரம். இந்த நாள்ல 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இஸ்ரேல் தேசத்திலே பஞ்சம், சமாரியாவிலே பஞ்சம். அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், நாளைக்கு ஒரு மரக்கால் மாவு ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். தெய்வ பிள்ளைக்கை அங்கே வேதத்துல பார்க்கிறோம். இது அந்த ஜனங்களை நம்பல. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அந்த வார்த்தையின்படி நடக்கும் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கை அதிசயங்களை செய்விடாதபடி குறுகி போகவில்லை என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அங்கே அந்த பிரதான அங்க இருக்கு ராஜா அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருந்தவன் அவன் நம்பல, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்கிறான். அங்கே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இதை நீ காண்பாய், ஆனால் நீ என்ன பண்ண மாட்டாய், உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிறாய். இந்த காரியத்தை நீ காண்பாய், உயிரோடு இருக்க மாட்டாய். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஐயோ பஞ்சம் வந்து விட்டதா, தேவ பிள்ளைகே கலங்காத. தேவ சமூகத்துல தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அங்கே சொல்லுகிறான், ஒரு மரக்கால் மாவு ஒரு சேக்கலுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறான். அதே போல அவன் கொடுக்கப்பட்ட உன் பஞ்சங்களை நேரங்களை ஆண்டவர் மாற்றுகிற தேவன், உன் பஞ்சங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அவருடைய கை குறுகி போகவில்லை. எலிசா சொன்னபடியே நடந்தது. தேவ பிள்ளையே, அந்த எலிசா சொன்ன அந்த தீர்க்க வார்த்தை நிறைவேறின்றா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. உன் கஷ்டம் மாற போகிறது, உன் வேதனை மாற, போராட்டம் மாற போகிறது, பிரச்சனை மாற போகிறது, உன் தரித்திரம் மாற போகிறது. ஐயோ சாப்பிடுறதுக்கு ஒன்னிலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்காதே. ஐ கேன் இன்னைக்கு உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையை ஆண்டவர் நீ எதிர்பார்க்க மேலான இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி குழம்பி கொண்டிருந்த நாட்கள பஞ்சத்துல தேவ பிள்ளைகளே, இங்க எலிசா தீர்க்கதரிசி அவர்களுக்கு ஆறுதலாக அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அதே போல நடந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி ஜெபம் செய்யுங்க. நல்ல ஆண்டவரே சோதரன் அப்பா, அப்பா ஒரு மரக்கால் மாவு ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் சொல்லி ஆண்டவரே எலிசா தீர்க்கதரிசி சொன்னா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி நீர் சொன்னீர். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அதிசயங்கள் அற்புதங்களை செய்த தேவனே சோத்திரனப்பா. அதே போல பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜெயமெடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ். தேவன் அற்புதங்களை செய்வார். ஆமென்.